ஹாய் லவர்ஸ், நம்மளோட எலக்ட்ரானிக்ஸ் ப்ராஜெக்ட்காக இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஒரு டூல் தான் இது. இதில் ஆக்சுவலி இதோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு பவர் சப்ளை கொடுத்துட்டு நம்ம ப்ராஜெக்டில் ஒரு டிரைவர் ரெடி பண்ணுறோம்னா வைங்களேன், அதில் 2 விதமான வோல்டேஜ் செட் பண்ணுவோம். அதை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த டூலை டெம்பரவரி ஒரு கிட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இதை தான் இப்போ நம்ம ஆட்டோமேட் பண்ணியிருக்கோம். ஆட்டோமேட் மீன்ஸ் எப்படின்னா, இப்போ நான் இந்த போர்டில் அதாவது எனக்கு ஒரு 1000 போர்டு இருக்குன்னா 1000 போர்டில் 500 பிரித்து 2 விதமான வோல்டேஜை செட் பண்ணுவேன். அப்போது நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே 500 செப்பரேட்டாக அதை பிரித்து வைக்கணும். அப்போ நான் 500 போர்டையும் பார்த்தீங்கன்னா 2 வாட்டி கவுண்ட் பண்ணி ஆகணும். அதுக்குன்னு ஒரு சர்டன் டைம் எடுக்கும். அந்த டைமை கம்மி பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு டிவைஸை நான் மேக் பண்ணியிருக்கேன். எக்ஸிஸ்டிங் இந்த போர்டில் ஒர்க் பண்ணுற சேம் அதே வேலையை தான் இது பண்ணும். பட் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ போர்டில் வோல்டேஜ் செட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற கவுண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக இது எடுத்துக்கும். இப்போது நம்ம டேபிள் பவர் சப்ளை பார்த்திங்கன்னா இன்புட் சப்ளை நான் செட் பண்ணிக்கிறேன். மேலே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் இருக்கா. ஆக்சுவலாக நம்ம ஒர்க் பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனிக்கு ஸ்பெசிஃபிக்காக 2 வோல்டேஜ் வர மாதிரி இந்த டிவைஸை மேக் பண்ணுறோம். இப்போ எனக்கு ஒரு 500 வால்யூம் கொடுத்துருக்காங்கன்னா அதை நான் பார்த்திங்கன்னா 250 பிரிச்சிடணும். இப்போ நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ அந்த டிஸ்பிளேயில் கவுண்ட் 1 ஆயிடுச்சா. இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு டிவைஸை வச்சு நான் செக் பண்ணும்போது பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக கவுண்ட் 2 விழுந்துடும். சேம் இதே மாதிரி நான் எவ்வளோ போர்டுக்கு வோல்டேஜ் செட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற கவுண்ட் பார்த்தீங்கன்னா மேனுவலாக இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக என்னால் ரீடிங்கே எடுத்துக்க முடியும். அப்போ கவுண்ட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு சேவ் ஆகும். அடிஷ்னலாக அந்த டைமை வேறு எதுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த இனோவேஷனோட ரூட் காஸ்ட் பார்த்திங்கன்னா என்னோட அந்த கவுண்டிங் டைம் கம்மி பண்ணுறதுக்கு. அண்ட் நான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம கவுண்ட் பண்ணுற டிவைஸ் மட்டும்தான். இதுக்கு அடினோ யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் அடினோ யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸ் ரொம்ப ஹியூஜ் ஆயிரும். பட் இந்த டிவைஸ் பார்த்திங்கன்னா நான் நினைக்கிறது மாதிரியே இருக்குது. ஏன்னா இதில் ஒரே பட்டனில் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கவுண்ட் ஆட் ஆகும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கவுண்ட் கண்டினியூவாக ஆட் ஆகாது. அண்ட் ரீசெட் ஈஸியாக பண்ணிக்கலாம். பட் இதில் ஆடினோ யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு 200 ருபீஸ் அதில் செலவாகும். பட் இதில் இந்த கவுண்டர் டிஸ்பிளே நான் யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா எனக்கு 60யோட முடிஞ்சு போச்சு. அதுபோக அடினோ கூட மெமரியை ஸ்டோர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணணும், ஒரு 350 சம்திங் வந்துடும். பட் இதில் அப்படி கிடையாது. இதில் ஆட்டோமேட்டிக்காக ஆனில் இருக்கும்போது கொஞ்சம் டைமில் யூஸ் பண்ணாமல் எந்த ஒரு சிக்னலும் நம்ம கொடுக்காமல் இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப்பிங் மோட் போயிடும். அது நம்ம பார்த்திங்கன்னா 5 காட்டுது பார்த்திங்கல்ல. லாஸ்ட் மெமரியும் பார்த்திங்கன்னா கேட்சில் சேவ் ஆகிறதுனால டெலீட் ஆகாது. அதனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலுக்கு இது இருக்குது. அது காஸ்ட்டும் கம்மியாக கிடைக்கிறதுனால தான் இந்த கவுண்டர் டிஸ்பிளே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன். என்னென்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. அதில் ப்ரெஸ் பண்ணுற பட்டன் இருக்குல்ல, அதுலேருந்து நம்ம ஜம்பர் கேபிள்ஸோட ஃபீமேலை பார்த்திங்கன்னா சால்டிங் பண்ணி கீழே வச்சுட்டேன், ரிமூவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் பட்டனை இந்த இடத்துல நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுதான் நம்ம போர்டை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது கவுண்ட் சிக்னல் டிஸ்பிளே கொடுக்கும். அதில் தான் போர்டோட கவுண்ட்டை அது ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணி கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கும். இது மெக்கானிக்கல் பேஸில் இருக்கிறனால குறிப்பிட்ட ப்ரெஷர் கொடுக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு கவுண்ட் ஆட் ஆகும். அதனால் எரர் வரதுக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மி தான். அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் என்ன டிவைஸ் யூஸ் பண்ணிக்கேன்னு நான் சொல்லிட்டேன். அண்ட் 3D பிரிண்டில் நம்ம அதோட பேஸ்மெண்ட்டு அண்ட் அதோட பார்ட்ஸ் எல்லாமே எப்படி டிசைன் பண்ணலாங்கிறத நான் சொல்லிடுறேன். நம்ம திங்கர் கேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கிற காம்பனண்ட்டை வச்சு தான் இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு மேக் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா நான் இங்கே சைடில் வீடியோ கொடுத்துருக்கேன் பார்த்திங்களா, அதுதான் அந்த போர்டை வைக்கிறதுக்கு உண்டான ஒரு சர்ஃபேஸ் பாட்டம் தான் ரெடி பண்ண போகிறோம். ஆனால் அதோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 65லேருந்து ஒரு 70 வச்சுக்கலாம். அது ஒரு ஸ்கொயராகவே இருக்கட்டும், ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா அது ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருந்தால் தான் நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த டிவைஸ் உட்காரத்துக்கு 4 சைடு பார்த்திங்கன்னா பீம் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த சிலிண்டரிக்கல் ஷேப் எடுத்துகிட்டு அதவே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 20 mm ஹைட்டில் 4 mm டயா கொடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி சிலிண்டர் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு பில்லர் மாதிரி இது பார்த்திங்கன்னா நமக்கு 4 தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பில்லரில் மேலே ஒரு ஹோல் கொடுக்க போகிறோம் 2 mm. அந்த 2 mm ஹோல் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த போர்டு எலக்ட்ரிக்கல் போர்டு வைக்கும்போது கான்டாக்ட் ஆகணும். அது வழியாக தான் பவர் சப்ளை பார்த்திங்கன்னா போர்டுக்கு த்ரூவாக போகும். அதுக்கு நம்ம அங்கே வைக்கக்கூட ஒரு கண்டக்ட் ஆகக்கூட ஒரு மெட்டீரியலை வைக்கிறதுக்கு உண்டான ஒரு ஹோல் தான் அது. அதனால் நெகட்டிவ் இமேஜ் எடுத்து நம்ம அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணிடலாம். அந்த ஹோல் பார்த்திங்கன்னா ஒரு 2 mm வச்சுக்கலாம். நம்ம இப்போ அதை அப்படியே மேலே கொண்டு போய்
சென்டரில் வச்சுக்கலாம். அண்ட் நான் அந்த ஹோல் வந்து யூஸ் பண்ணுறது எதுக்கு தெரியுமா, அந்த காண்டாக்ட் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் பாயிண்ட் பென் இருக்குது பார்த்திங்கள்ல, அதோட அந்த டிப்பு தான். ஏன்னா இதுக்குன்னு சுஜிக்காக வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நான் பே பண்ணி வாங்குறதுக்கு உண்டான டைம் இல்லை, அதுக்காக தான் இதுவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா லெட் எழுதலைன்னா தூக்கி தான் போடுவாங்க, அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹோல்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு சென்டர் பண்ணிக்கலாம். என் சிஸ்டமில் வந்து மக்களே ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மானிட்டர் மட்டும் ஆஃப் ஆயிடுது, மறுபடியும் பவரை கட் பண்ணி ஆன் பண்ணும்போது தான் அகைன் ஆன் ஆகுது. இதுபோல் நீங்களே ஏதோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிங்கன்னா அது எதனால் வருதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை சரி பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போது ஹோல்ஸை வந்து குரூப்பிங் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது போல் பார்த்திங்கன்னா நமக்கு 4 தேவைப்படுது. ஏன்னா அந்த எலக்ட்ரானிக்ஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதில் இன்புட்டில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுக்கணும், சேம் அவுட்புட்டில் பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுக்கணும். அதுக்காக நம்ம வந்து 4 க்ளோன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ஃபேஸில் வந்து இந்த பில்லரை வந்து அப்படியே நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதில் முக்கியமான விஷயமே பார்த்திங்கன்னா அந்த 4 பில்லர் வைக்கிறீங்கள்ல, அதை வந்து கரெக்டான பொசிஷனில் வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஹோல்ஸோடு அது கரெக்டாக மேட்ச் ஆகும். அதை நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்டுறேன். இப்போதைக்கு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம். அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் 3D மாடல் தான். ஓகே, இப்போ இது கொடுக்குற டிஸ்டன்ஸை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த எலக்ட்ரானிக் போர்டோட இன்புட் அவுட்புட்டோட நமக்கு டிஸ்டன்ஸ் தெரியணும். நான் மெஷர் பண்ணி காட்டுறேன். இப்போது நாம் யூஸ் பண்ணுற போர்டை வந்து நான் மெஷர் பண்ணி காட்டுறேன். அதோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 21 mm இருக்குது. நீளம் வந்து பார்த்திங்கன்னா 43 இருக்குது. இப்போ நான் அதே உங்களுக்கு வந்து 3Dலேயே மெஷர் பண்ணி காட்டுறேன். அவுட்ரு டு அவுட்ரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீளம் வந்து 42.90 இருக்குது, ப்ராப்ளம் கிடையாது. அகலம் வந்து பார்த்திங்கன்னா 22 சம்திங் இருக்குது, ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, இப்போது அந்த சைடை நம்ம அளந்துக்கலாம். இப்போ முடிஞ்சது. அண்ட் இப்போ நம்ம யூஸ் பண்ண இந்த பில்லர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பிரிண்டில் வந்து வந்துடாது. அதை வந்து நம்ம வந்து ஹோல் க்ரியேட் பண்ணிக்கலாம், ரிமூவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இதில் இந்த பில்லரில் ஏதாவது சைஸ் டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு டோட்டல் அந்த பாட்டம் பிரிண்ட்டு வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் 3D பிரிண்டர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரே மாடலாக இல்லாமல் ஃப்ளக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேஸ்டேஜை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்காக தான். இப்போது அதை நெகட்டிவ் இமேஜாக கன்வெர்ட் பண்ணி 4 இடத்துல ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்லரை வந்து காப்பி பண்ணிக்கலாம். 4 க்ளவுன் எடுத்துக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, சப்போஸ் வந்து அந்த பில்லரோட ஹைட்டு அப்புறம் அதில் இன்டர்னலாக வந்து அந்த டிப் கொடுக்கறதுக்கு ஒரு ஹோல் போட்டிருக்கோம்ல, அதில் ஏதாவது சைஸ் வேரியேஷன் வந்தால் கூட நீங்கள் அதை செப்பரேட் பிரிண்ட்டாக இண்டிவிஜுவலாக பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது நீங்கள் தனித்தனியாக ஃப்ளக்இன் பண்ணுற மாதிரி பண்ணும்போது. இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. இப்போ இதை எக்ஸ்போர்ட் பண்ணி STL நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் பாட்டம் சர்ஃபேஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம பாம்போ ஸ்டூடியோவிலே பண்ணிக்கலாம், திங்கர்கேடில் தேவையில்லை. ஏன்னா இந்த திங்கர்கேடில் நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஷேப்ஸை வந்து பார்த்திங்கன்னா மெர்ஜ் பண்ணுறது, அன்மெர்ஜ் பண்ணுறது, அதோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியாக பண்ணிக்க முடியும். பட் பாம்போ ஸ்டூடியோவில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதனால தான் நீங்கள் நுணுக்கமாக பண்ணுறது எல்லாமே திங்கர்கேடில் பண்ணிவிட்டு சிம்பிளாக பண்ணுறது இதில் பண்ணிக்கலாம். இதில் பாட்டமோட லேயர் மட்டும் தான் பண்ண போகிறோம். அது ஒரே சைஸ் தான், 150 mmக்கு 150 mm வச்சுருக்கோம். ஏன்னா நம்மளோட பிரிண்டர் சைஸ் வந்து கம்மி தான், 180க்கு 180 தான் பண்ண முடியும். அதனால் குறைச்சி பண்ணிக்கலான்னு. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் பெரிய சைஸ் பண்ணும்போது, ஒரு பேசிக் வேரியன்ட் பண்ணும்போது அதில் ஃபிலமெண்ட்டை நீங்கள் குறைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்தில் போயிட்டு
இன்ஃபிலோட ஸ்ட்ரென்த்துன்னு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதோட இன்ஃபிலோட ஷேப்பில் வந்து கிரிட்டு இல்லை லைன் கொடுத்துக்கலாம். அதுபோக பார்த்திங்கன்னா உள்ள இன்ஃபில்ல வந்து எவ்வளோ ஃபிலமெண்ட் ஃபில் ஆகணும் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதில் பர்சன்டேஜ் குறைக்கிறது மூலம் உங்களுக்கு ஃபிலமெண்ட்டை வந்து கம்மி பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம ஷேவ் பண்ணியாச்சு. இப்போது ஸ்லைஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், அதில் 2.5 ஹவர்ஸில் வந்து 85 கிராம் தான் இருக்குது. அதுவே நான் வந்து இன்ஃபில்ல வந்து 100% வச்சு காட்டுறேன் பாருங்கள். அப்போ பாருங்கள், அப்படியே டபுள் ஆகும் நான் ஸ்லைஸ் பண்ணும்போது. இப்போ வால்லுப் வந்து 2 தான் இருக்குது, ஷேப் வந்து பார்த்திங்கன்னா கிரிட் தான் இருக்குது. ஆனால் இன்ஃபில் டென்சிட்டியில் வந்து பாருங்கள் 50% தான் கொடுத்துருக்கேன். அதுக்கே நான் ஸ்லைஸ் பண்ணும்போது காட்டுறேன் பாருங்கள். 162 காட்டுது பார்த்தீங்களா ஃபிலமெண்ட்டோட வால்யூம். அதே வந்து நான் ஒரு 10 to 50% வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு பாதியே கம்மியாயிரும். ஏன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரென்த்தாக போட்டு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஆத்தரோட சார்ஜர் ரெடி பண்ணும்போது சொல்லியிருக்கேன். அதில் நீங்கள் அந்த மாதிரி சார்ஜர் பண்ணும்போது அந்த சார்ஜர் வெயிட்டே வந்து ஒரு 2.5லேருந்து 3 kg வரைக்கும் இருக்கும். அது வால் மவுண்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி கேஸில் நீங்கள் வந்து நீங்கள் பண்ணுற ப்ராடக்ட்டோட ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்துறதுக்கு ஃபிலமெண்ட்டை செலவு பண்ணுறதுல தப்பு கிடையாது. பட் இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸில் வச்சு நீங்கள் வேலை செய்கிற ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணும்போது வேஸ்ட்டாக ஃபிலமெண்ட்டை நீங்கள் பண்ணுறது தேவையில்லாது. அண்ட் இதை மேக் பண்ணோன்னு அவுட்புட்டும் பாருங்கள், பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் இருக்காது, ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கும். ஃப்ளெக்சிபிளாகவும் இல்லை, நார்மலாக ஒரு பிளாஸ்டிக் பிளேட் மாதிரி இருக்குது. ஃப்ளெக்சிபிள் இல்லை, பட் வெயிட் கம்மியாக இருந்தாலுமே உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள்லாம் ஆகலை, ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ஃபிலமெண்ட் அதிகமாக வேஸ்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, அதுக்காக தான். அண்ட் தேர்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கவுண்டர் டிஸ்பிளே இருக்குதுல்ல, அதை வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு சேம் இப்போ நம்ம ஒரு பாட்டம் சர்ஃபேஸை வந்து பெருசாக பண்ணோம்ல, அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எம்எம் மட்டும் குறைச்சி சின்னதாக ஒன்று பண்ணிக்கலாம். சேம் அதுக்கு பண்ண சேம் அதே செட்டிங்ஸ் தான் இருக்குமே. ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிலமெண்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணுறது தேவையில்லாத செலவு தான் என்னை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு முடிச்சாச்சு. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட்டப் ஃபுல்லாக முடிஞ்சதில் அதில் அந்த பட்டனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு கேப் வந்து ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம சைஸ் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஆனால் இதோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 20 mm இருக்குது, நீளம் வந்து பார்த்திங்கன்னா 30 mm. அண்ட் ஹைட்டு பிரச்சனை இல்லை, ஓரளவு ஹைட்டாகவே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு அதை கேப் மாதிரி இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை கட் பண்ணிக்கலாம். சேம் அதிலே கொஞ்சம் சைஸை இன்க்ரீஸ் பண்ணி அதை நம்ம நெகட்டிவ் இமேஜாக வச்சு ஹோல்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சி டைப்பில், அதாவது பார்ட் டைப்பில் நமக்கு வந்து கிடச்சிரும். அதை நம்ம வந்து கேப்பாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஹைட்டை குறைச்சி வச்சு இப்போ அதை மெர்ஜ் பண்ணி நெகட்டிவ் இமேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஆல்ரெடி அதிகமாக இருக்கிறதுனால சென்டராக தான் இருக்குது. இப்போ நான் ரொட்டேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம இதை குரூப்பிங் பண்ணால் நமக்கு வந்து ஒரு கேப் மாதிரி கிடச்சிரும். சென்டர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அன்ஷேப்பாக வந்துடும். ஒரு சைடு வாலோட திக்னஸ் அதிகமாகிடும், ஒரு சைடு கம்மியாயிடும். அதனால் சென்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ குரூப்பிங் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு கேப் ஃபைனலாக கிடச்சிரும். இப்போ நான் உங்களுக்கு ஜூம் இன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 3 சைட்லேயுமே பாருங்கள் சேம் சைஸ் தான் இருக்கும். அதுக்காக தான் சென்டர் பண்ணுறது. அலைன்மெண்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு அது மாறிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பட்டனுக்கு உண்டான கேப். ஆனால் இதில் இன்னொரு ஆல்ட்ரேஷன் என்னென்னா, அந்த பட்டனுக்கு வந்து கேப் மாதிரி விழுகிறதுனால மேலே பட்டனுக்கு ஒரு ஹோல்ஸ் வேணும். அதனால் நம்ம சேம் சிலிண்டரை எடுத்து ஒரு ஹோல்ஸ் வச்சுக்கலாம். இதோட இது வந்து பார்த்திங்கன்னா 5 mm வச்சுக்கலாம். சேம் இதையும் சென்டர் பண்ணி ஹோல் போட்டுக்கலாம். அண்ட் நீங்கள் அலைன்மெண்ட்டில் வந்து சென்டர் பண்ணும்போது அதோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ஓவரால் சென்டருக்கு போயிடும். அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்ட் பண்ணுற மாதிரி இடத்துல வந்து அது உங்களுக்கு ப்ராப்பர் அவுட்புட் வராது. அதனால் நீங்கள் எக்ஸ்ஒய் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ஒய் மட்டும் நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபிலமெண்ட்டை மிச்சம் பண்ணுறதுக்கு இன்னொரு வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது போல் நீங்கள் சப்போர்ட் தேவைப்படுற ஆப்ஜெக்ட் பிரிண்ட் பண்ணும்போது அதோட டாப் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் வர மாதிரி பண்ணும்போது அன்வான்ட் அந்த சப்போர்ட் எதுவுமே ஜென்ரேட் ஆகாது. அப்போ ஃபிலமெண்ட்டும் டைமும் உங்களுக்கு சேவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட்டப் எல்லாமே முடிச்சாச்சு, அசம்பிள் எல்லாமே முடிஞ்சுது. அதில் இருக்கிற அந்த தேவையில்லாத அந்த வளம் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாமே ப்ளோயரை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம அந்த பாட்டம் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் போட்டனால அந்த ஸ்பைடர் வளம் மாதிரி இருக்கிற அந்த பிசர் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு தெரியுது. ஏன்னா அந்த ஃபிலமெண்ட் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணாமே வச்சுருந்தேன். அண்ட் நீங்கள் ஒரே மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணும்போது அதை
ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கான ஒரு டூல் ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களோட வேலையை குறைக்கிறதும் இல்லாமல் உங்களுக்கு டைமும் அதிகமாக சேவ் பண்ணி கொடுக்கும். ஷார்ட் பீரியடில் ஒரு ஏர்னிங்ஸ்க்கு அது நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். பட் எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 ஹவர்ஸ் எடுத்தது இந்த டிசைன் எல்லாமே. பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மேனுவலாக கவுண்ட் பண்ணுறதுக்குண்டான டைமு நான் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை, நான் கவுண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கவுண்டிங்கை நிறைய வாட்டி மிஸ் பண்ணிவிட்டு மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா ரிப்பீட்டட் கவுண்ட்ஸ் நிறைய வாட்டி பண்ணுவேன். பட் நம்ம மெக்கானிக்கலாக அது எலக்ட்ரிக்கல் ஒரு டிவைஸ் நம்ம ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஹியூமன் எரர்ஸை வந்து அது ஒரு 90% வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதுக்காக தான் இந்த டிவைஸ் நான் மேக் பண்ணியிருக்கிறது. அண்ட் மோஸ்ட்லி இந்த மாதிரி டூல்ஸ் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக செலவு பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ரெடிமேடாக கிடைக்கிறத கூட வச்சு நீங்கள் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸு ரொம்ப கட்டுப்படுத்துறதோடு இல்லாமல் அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். நான் முன்னே சொன்ன மாதிரி இதுக்கு அடினோ யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் அடினோ யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு கேஸ் ரெடி பண்ணோம், ஃபிலமெண்ட் செலவாகும், அதை டிசைன் பண்ணோம். அதுபோக அடினோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மெமரி ஸ்டோர் பண்ணுறதுக்குண்டான ஒரு மாடல் ரெடி பண்ணால் அதோட காஸ்ட்டையும் சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா எனக்கு 300 to 400 வந்து வேஸ்ட்டாக போகும், ஒரு போர்டே வேஸ்ட்டாக போகுது. பட் இந்த மாதிரி ரெடிமேட் கட்டு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது காம்பேக்டாகவும் இருக்கும், எனக்கு தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்பவே கம்மி பண்ணும். அது வந்து எனக்கு சிம்பிளிஃபையும் ஈஸியாகவும் முடிச்சிடும். ஆல்ரெடி நம்ம வேலை அதிகமாக இருக்குன்ட்டு தான் ஒரு வேலையை குறிக்க டிவைஸ் ரெடி பண்ணுறோம். பட் அந்த டிவைஸ் ரெடி பண்ணுறதே ஒரு பெரும் வேலையாக இருக்கக்கூடாதுல்ல, அதுக்காக தான். அண்ட் மக்களே இதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்ட்ராக்டுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பால் பாயிண்ட் பென்னோட டிப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் அதே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், அது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். கையிலையும் எழுதி காட்டுறேன். அது நான் அதில் இருக்கிற இங்க் கிளியர் பண்ணிட்டேன், அதனால் எழுதலை கையில். மேபி ரொம்ப ரஃபாக இருக்கனால எழுதாமல் இருக்கலாம். பேப்பரில் கிரிக் காட்டுறேன் பாருங்கள். ஒன்று தான் எழுத மாட்டிருக்குது, பேலன்ஸ் எதுவும் எழுதலை மக்களே. அண்ட் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு டூல் ரெடி பண்ணும்போது அதுக்குன்னு பர்டிகுலராக ஒரு காம்பனண்ட்டை வாங்கி தான் நீங்கள் ரெடி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எக்ஸிஸ்டிங் இருக்கிறத கூட நீங்கள் இது போல் ரீயூஸ் பண்ணால் அது உங்களோட க்ரியேட்டிவ் லெவலில் ரொம்பவே ஹைக் பண்ணும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா தேவையான காஸ்ட்டு குறைக்கும் மக்களே. அண்ட் என்ன போல் ஒரே மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த லூப் ஹோல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எதாவது நீங்கள் ஒரு டூல் ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த டூல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேவையில்லாத வந்து டைம் வேஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் என்ன போலவே பிகினர் லெவலில் ப்ராஜெக்ட் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ நல்லா லைக் பண்ணுங்கள். அண்ட் இது போல் கண்டென்ட்டுக்கு சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.